Welcome to the series of PHP tutorial session. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து PHP லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். We'll move to the program. PHP டக்குள்ள ப்ரோக்ராம் எழுத போகிறோம். A என்று சொல்லி ஒரு வேரியபிள், அதுக்கு நான் ட்ரூ என்று சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். B என்று சொல்லி ஒரு வேரியபிள், அதுக்கும் நான் வந்து ட்ரூ என்று சொல்லி வேல்யூ அசைன் பண்ணுறேன். ரெண்டு வேரியபிளுக்குமே நான் வந்து உங்களுக்கு பூலியன் வேல்யூஸ் தான் அப்ளை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். Then you will get clear idea on that. இப்போ if கண்டிஷன் அதுக்குள்ள A and B நான் கொடுக்குறேன். இந்த A and B ரெண்டுமே டெஸ்ட் 1க்குள்ள வந்து சொல்லுது both A and B are true. ரெண்டும் ட்ரூவா இருந்தா எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து என்னென்னு வருமாண்டா both A and B are true. Else echo test1 either A or B is false. ஓகே, முதலாவது டெஸ்ட் முடிஞ்சது. இதை நான் ப்ரோக்ராம் முடிய விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதான் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நான் சொல்லி கொண்டு போகிறேன். என்ன மாதிரிண்டா இங்கே வந்து அண்டுன்றது நீங்கள் அண்டின்ற ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்கிற விஷயம், ஏக்கு சொல்லியிருக்கிற விஷயமும் கட்டாயம் சரியாக இருக்கணும், பிக்கு சொல்லியிருக்கிற விஷயமும் கட்டாயம் சரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏக்கு வந்து 10 கொடுத்து பிக்கு வந்து 20 கொடுத்துட்டு A equal to 10 B equal to 20 கட்டாயம் ஏல 10 இருக்கணும், பியில் கட்டாயம் 20 இருக்கணும். அப்படின்னா தான் இது இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த அண்ட் ஆப்ரேட்டரில் வந்து கட்டாயம் நீங்கள் சொல்கிற ரெண்டும் அதுவும் இருக்கணும், இதுவும் நடந்திருக்கணும் ரெண்டும். இஃப் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் தான் நாங்கள் வந்து என்ன மாதிரிண்டா PHPயில் வந்து ரெண்டு மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து அண்ட் சிம்பிளை யூஸ் பண்ணியும் செய்யலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் என்று சொல்லி வேர்டை யூஸ் பண்ணியும் செய்யலாம். சம் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து PHPயும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மோஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது, சிலதில் வந்து அண்ட் ஓர்ன்னு சொல்லி வேர்டிங் யூஸ் பண்ணுறது. சேம் திங்ஸ் தான் வந்து டெஸ்ட் 2லையும் வந்து நான் கொடுக்குறேன். பட் வந்து இந்த கண்டிஷனில் கொடுக்கக்கூடிய ஆப்ரேட்டருன்ற சிம்பிள் வந்து வித்தியாசம், பட் ஃபங்க்ஷன் வந்து ஒரே தான் வந்து நடக்கும். ஓகே, தென் வில் மூவ் டு த ஓர் ஆப்ரேட்டர். A or B. Echo test3 either A or B is true. ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும். இது இந்த எல்ஸ் பார்ட். எக்கோ test3 in the result both A and B are false. ஓகே, ரெண்டும் false. இதில் வந்து என்ன மாதிரிண்டா ரெண்டுத்தான் ஒன்று ட்ரூவாக இருந்தால் சரி. ஓகே, ஸோ அதாவது ரெண்டு கண்டிஷன் கொடுக்குற கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு வேரியபிளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்டா ஏக்கு வந்து 10 சொல்லி வேல்யூ அசைன் பண்ணி பிக்கு 20 சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து A டபுள் ஈக்குவல் டு 10 B டபுள் ஈக்குவல் டு 30 சொல்லி கொடுத்தீங்களா A வந்து 10 வந்தாலே இது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இஃப் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஊர்ன்றது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தால் சரி. ஸோ அதே சேம் விஷயத்தை தான் வந்து நாங்கள்
இங்க வந்து OR என்று சொல்லி கொடுக்குறோம். ஓகே, அகைன் a என்று சொல்லி இன்னொரு வேரியபிள், இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு நான் false and வேல்யூ அசைன் பண்றேன். b என்று சொல்லி அதே வேரியபிளுக்கு ட்ரூ என்று சொல்லி வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ வந்து நான் கொடுக்குறேன் என்னன்னா if $symbol a வந்து நான் செக் பண்றேன். echo test5 a is true. a ல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். else part a ல ட்ரூ இருந்தா ட்ரூ என்றது பிரிண்ட் ஆகும். a ல false இருந்தா இதுண்ட else part வந்து பிரிண்ட் ஆகும். if b சேம் மெத்தட்ல நான் வந்து b செக் பண்றேன். b ல என்ன இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் ஏன் இதை செக் பண்றோம்டா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல நாங்க இன்னொரு ஆப்ரேட்டர் இதுல பார்க்க போறோம். if not a, இந்த not a என்றது என்ன மாதிரிண்டா a ல false இருந்தா இங்க வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து ட்ரூ பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி a ல ட்ரூ இருந்தா false பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இருக்கிறதுக்கு மாறி எக்ஸிக்யூட் ஆகிறதான் வந்து இந்த not ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஓர், லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர் என்று சொல்லி 3 ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ இந்த இதில் அண்டு மோரும் 2 டைப்ஸாக வந்து பிஹெச்பியில் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் ஒரு சிம்பிள் பாவிக்கலாம், அப்படி இல்லையாண்டா அண்ட் ஓர் என்று சொல்லி வேர்ட்ஸே வந்து யூஸ் பண்ணலாம். இது சேம் திங் we are applying to the b variable. Test 8. Okay, so we'll compile this program first. We'll see the outputs. Okay, I will explain with the output, then you will get the proper idea on this program. A ல true, B ல true கொடுத்த நாங்கள் என்ன வந்திருக்கு, both A and B are true என்று சொல்லி வந்திருக்கு. ஓகே, and operator perfectா work பண்ணிருக்கு. இதுவும் சேம் and operator தான், பட் அங்க சிம்பிள் யூஸ் பண்ணாங்க, இங்க வந்து நாங்க வேர்ட் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதுல ஓர் ஆப்ரேட்டர்ல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா either A or B is true. இதுல வந்து கட்டாயம் ஏயோ அல்லது பியோ ஏதாவது ஒன்று வந்து ட்ரூ. அடுத்தது சேம் தான் இதுலயும் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஏனெண்டா இங்க வந்து ஓர் ஆப்ரேட்டருக்கு வந்து நாங்க என்ன யூஸ் பண்ணாங்கண்டா சிம்பிள், இங்க வந்து அதே ஓர் ஆப்ரேட்டர் நாங்க வந்து அதுக்கு வந்து வேர்ட் யூஸ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் ஏக்கு நான் ஃபால்ஸ் என்று கொடுத்தனான், பிக்கு வந்து ட்ரூ என்று சொல்லி கொடுத்தனான். இங்க கரெக்டா டெஸ்ட் பண்ணி A is false, B is true என்று வந்திருக்கு. ஆனா
டெஸ்ட் 7 and 8 மாறி வந்திருக்கு. ஏன் மாறி வந்திருக்குன்னா அங்க வந்து நோட் ஆப்ரேட்டர். நோட் ஆப்ரேட்டர் என்ன செய்ய மாட்டா இருக்கிறத மாத்தி விடுறதா வந்து நோட் ஆப்ரேட்டர். ட்ரூ இருந்தா அதை வந்து ஃபால்ஸ் எடுக்கும். ஃபால்ஸ் இருந்தா அதை வந்து ட்ரூ எடுக்கும். அதான் வந்து நோட் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து விளங்கியிருக்கும். பட் இருந்தாலும் ஃபர்தர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக ஐடியா எடுக்கணுமென்றக்காண்டி நான் இந்த ப்ரோக்ராமில் சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் செய்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏயில் நான் 20 என்றும் பியில் நான் 30 என்றும் வேல்யூ கொடுக்குறேன். இதில் நான் சொல்கிறேன் ஏ டபுள் ஈக்குவல் டு 20 இருக்கணும். ஓகே. அதே மாதிரி பி டபுள் ஈக்குவல் டு 30 இருக்கணும். இது ரெண்டும் இருக்குமா இருந்தா உங்களுக்கு இப்போ இந்த இது ஓகே தானே. இந்த அண்ட் சிம்போலுக்கும் வித்தியாசம் தெரியும். இதை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே. ப்ரோக்ராமில் இருந்து இதை ரிமூவ் பண்ணுவோம். தென் அதே மாதிரி இந்த ஓரையும் நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் 1ல் நான் என்ன சொல்ல போகிறேன்டா, இதில் a equal to 20, b equal to 30 என்று சொல்லி கொடுக்குறேன். இதில் நோ ஏபி என்று சொல்லி கொடுக்குறேன். இதே இதில் ஓர் ஆப்ரேட்டரில் நான் கொடுக்குறேன்டா a is equal to 30, b is equal to 20 மாறி கொடுக்குறேன். a is equal to 30, b is equal to 20. இதில் a or b என்று சொல்லியே வரட்டும். இதில் ஓகே. இதில் வந்து false என்று சொல்லி வரட்டும். We'll compile this and we'll see. ஓகே, கம்பைல் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 5, 6, 7 விடுங்க. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டையும் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டில் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, ஏ வந்து 20 இருக்குது, கட்டாயம் 20 இருக்குது, பி வந்து 30 இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வேரியபிள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டதால இதுன்ற ட்ரூ பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஓகே, ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. முதல் அண்ட் ஆப்ரேட்டரை கிளியராக விளங்கிட்டு ஓர் ஆப்ரேட்டருக்கு போவோம். ஓகே, அடுத்த ஒரு மோடிஃபிகேஷன் நான் செய்கிறேன். இதில் என்ன செய்கிறேன்டா, இதில் ஒன்றை மாற்றுறேன். 30, 35 கொடுக்குறேன். தென் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ண இப்போ என்ன வருது, நோ ஏபி என்று சொல்லி வருது. ஏனெண்டா ஏயில் 20 இருக்காண்டு பார்க்கும். ஓகே இருக்கு. பியில் 30 இருக்காண்டு பார்க்கும். 30 இல்லை, 35 இருக்கு. தென் ட்ரூ பார்ட்டுக்கு போகாது. ஃபோல்ஸ் பார்ட்டில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன், நோ ஏபி. நோ ஏபி என்றது தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஓர் ஆப்ரேட்டர். ஓர் ஆப்ரேட்டருக்கு முதலும் பார்த்தீங்கன்னா ஃபோல்ஸ் என்று தான் வந்து, இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபோல்ஸ் என்று தான் வருது. ஏன் அப்படி ரெண்டுக்குமே ஃபோல்ஸ் என்று சொல்லி வருதுண்டா, இவருக்கு ரெண்டத்தா உண்டுண்டான்னு ஓகேயா இருந்தோனும். ஓகேயா இருந்தா இவர் வந்து ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஓர் ரெண்டுல உண்டு. ஆனா இங்க வந்து அண்டில் கட்டாயம் ரெண்டுமே சரியா இருக்கணும். ஓர் ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஓர் ஆப்ரேட்டருக்கு நான் என்ன சொல்றேன், ரெண்டத்தான் உண்டு. ஏ 20 என்று சொல்லி கொடுத்துடும். ரெண்டும் இருந்தாலும் ஓகே, ரெண்டத்தான் உண்டு. இதை வந்து ஒரு 15 நான் மாற்றி விடுறேன். இப்போ வந்து இது ட்ரூ பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுமாண்டா, ஏதாவது உண்டு அவருக்கு வந்து ஓகே. ஆனால் ஓகே, வில் கம்பைல் திஸ். கம்பைல் பண்ண பார்த்தீங்கன்னா இது ட்ரூ பார்ட் ஏ ஓர் பி என்றது வந்து வந்திருக்கு. நோ ஏபி, அங்கே ஃபோல்ஸ் பார்ட் வந்திருக்கு. இங்கே ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஏ ஓர் பி. ஏனெண்டா ரெண்டத்தான் ஏதாவது ஒரு இது ஃபுல்ஃபில் ஆனால் ஓகே. ஓர் ஆப்ரேட்டரில் மெயினாக அண்ட் அண்ட் ஓர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு வந்து சிம்பிளாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலை கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கிளியர் ஐடியா ஆன் logical operators in the PHP. That's all in this video. Fine.